Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேலும் ஒரு அண்மை செய்தி. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் பணிக்கு 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விமான நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிக்கு தற்போது நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முதற்கட்டமாக பணிகளை மேற்கொள்ள 1964 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. 13 ரயில் நிலையங்களுடன் 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டப்பணிகள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கத்திற்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை எழுந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் அமைந்தவுடன் அங்கிருந்து பிற பகுதிகளுக்கு செல்வதற்காக போக்குவரத்து வசதிகளை முறையான அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அதற்கான மெட்ரோ ரயில் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியான சூழலில் விமான நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாயை இதற்கான நிதியாக விடுவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை 13 ரயில் நிலையங்களுடன் 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு திட்டப்பணிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினேஷ், விரிவா சொல்லுங்க. சென்னையின் புறநகர் பகுதிவாசிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக முதற்கட்ட நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்ட திட்டத்திற்கு தற்பொழுது உயிர் கொடுத்திருக்கிறது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டப்பணிகளை பொறுத்தவரை 13 ரயில் நிலையங்களுடன் 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் வழித்தடம் அமைய இருக்கிறது. பல்லாவரம், கோதண்ட நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி காலனி, திருவிக்கா நகர், தாம்பரம், இரும்புலியூர், தீர்க்கங்கரணை, வண்டலூர், பெருங்களத்தூர், அதே போல அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என ஒட்டுமொத்தமாக 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இங்கு அமையிருக்கின்றன. இந்த திட்ட பணிகளை பொறுத்தவரை 8 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக 2 ஆண்டுகள் கழித்து திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மத்திய அரசினுடைய அனுமதிக்காக தமிழக அரசு காத்திருந்தார்கள். மத்திய அரசினுடைய அனுமதி கிடைத்ததன் அடிப்படையில் தற்பொழுது முதற்கட்டமாக நிலம் கையகப்படுத்துதல், அதே போல முதற்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 1964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விரைவில் தொடங்க இருக்கு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வினேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.